மீனாட்சி அம்மனுக்கும் கேட்டிருக்கேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். மாண்பு அமைச்சர் இந்த நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் எப்பொழுது குடமுழுக்கு நடத்தப்படும்? வசுந்தராயர் மண்டபம் அது எப்பொழுது புதுப்பிக்கப்படும்? அதே நேரத்தில் அதனுடைய துணை கோயிலான எங்க செல்லூர் பகுதியில் இருக்கிற ஆப்பனூர்நாதர் கோயில் மாண்பு அமைச்சர் ஏற்கனவே கோரிக்கை பலமுறை சொல்லியிருக்கேன். அதுக்கு எப்பொழுது குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வீர வசந்தராயர் திருக்கோயிலில் 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு தீ விபத்திற்கு பிறகு அப்பொழுதிருந்த அந்த அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு அந்த 3 ஆண்டுகளில் சில பணிகளை மேற்கொண்டிருந்தாலும் அந்த வீரவசந்தராயர் மண்டபத்திற்கு தேவையான கர்த்தூன்கள் என்பது கிட்டத்தட்ட ஒரு 25 அடி நீளம் கொண்ட கர்த்தூன்கள் தேவைப்படுகின்றது. அதற்குண்டான கல் ஒரே அளவில் கிடைப்பது சிரமமாக இருந்ததை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அரசினுடைய தலைமை செயலாளர் தலைமையிலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து கூட்டி தற்போது அந்த கல்லை எடுப்பதற்குண்டான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஏற்கனவே 19 கோடி ரூபாய் அளவில் டெண்டரும் கோரப்பட்டு அந்த டெண்டர் பணிகளும் நடந்து வருகின்றது. இந்த வீரவசந்தராயர் மண்டபத்தை ஒவ்வொரு இந்து சமய அறநிலையத்தின் ஆய்வுக் கூட்டத்திலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து அவரும் இதை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார். விரைவில் அதற்குண்டான பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெறும். அவர் கோரிய அந்த ஐயனார் திருக்கோயிலுடைய குடமுழுக்கு பணியும் வெகு விரைவில் மேற்கொள்ளப்படும். மீனாட்சி அம்மன் திருக்கோயிலை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 63 பணிகள், அந்த 63 பணிகளில் 40 பணிகள் உபயதாரர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மீதம் இருக்கின்ற 23 பணிகளையும் முடித்து அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் நிச்சயமாக குடமுழுக்கு அனைவரும் மகிழ்ச்சியுறுகின்ற வகையில் நடத்தி தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக எங்களுடைய பக்தன் செல்லூர் ராஜு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.